கதை பூசணிக்காயின் மர்மம். பசுமை நிறைந்த கிராமம், சிறிய வீடுகள், விவசாய காட்சிகள். மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம். கிராமத்தினர் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் முத்தையா என்பவர் சிறு நிலப்பரப்பில் விவசாயம் செய்து பூசணிக்காய்களை வளர்த்து கொண்டிருந்தார். முத்தையா தோட்டத்தில் கவனமாக செடிகளை பராமரிக்கிறார். அவரது தோட்டத்தில் பூசணிக்காய்கள் பழுத்து பெரிதாக வளர்ந்தன. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வித்தியாசமாக வெள்ளை நிறத்தில் இருந்தது. மற்றவர்கள் இது சாதாரணமான பூசணிக்காய் என நினைத்தாலும் முத்தையா மட்டும் இதை விசித்திரமாக கருதினார். முத்தையா பூசணிக்காயை வெட்ட முயற்சிக்கிறார். ஒரு நாள் முத்தையா அந்த பூசணிக்காயை வெட்ட முயன்றார். ஆனால் அதில் இருந்து வெளிவந்தது தண்ணீர் அல்ல, இரத்தம் சொட்டத் தொடங்கியது. கிராமத்தினர் பரபரப்பு அடைகின்றனர். இந்த செய்தி கிராமத்திலேயே பரவியது. மக்கள் அது சாமியாரிடம் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சாமியார் பூசணிக்காயை பார்த்து கை விரிக்கிறார். சாமியார், இது சாதாரண பூசணிக்காய் இல்லை, இதில் மர்ம சக்தி உள்ளது. நீங்கள் இதை வெட்டினால் பெரிய விபத்து ஏற்படும். முத்தையா பூசணிக்காயை விட்டு விடுகிறார். ஆனால் மற்ற கிராமத்தவர்கள் பேராசையுடன் அதை வெட்ட முயற்சிக்கிறார்கள். சாமியாரின் வார்த்தைகளை மீறி சில பேராசை கொண்ட கிராமத்தவர்கள் அந்த பூசணிக்காயை வெட்டினார்கள். ஆனால் அதிலிருந்து தங்கம், வெள்ளி போன்றவை அல்ல, மர்ம பூச்சிகள், பாம்புகள் மற்றும் விஷத்தேன்கள் வெளிவந்தன. அந்த விஷப்பூச்சிகள் சிலரை கடித்தன. சிலர் உயிரிழந்தனர். கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது. பேராசை கொண்ட கிராமத்தவர்கள் தங்கள் தற்காலிக லாபத்திற்காக தங்களது உயிரையே பணயம் வைத்துவிட்டனர். ஆனால் சாமியாரின் வார்த்தையை கேட்டு பூசணிக்காயை வெட்ட மறுத்த முத்தையா மட்டும் உயிர் பிழைத்தார். அவன் மட்டும் பேராசையை துறந்ததால் அவன் மட்டும் பாதுகாப்பாக இருந்தான். முடிவு: முத்தையா பூசணிக்காய்களை பராமரிக்கிறார், ஆனால் அந்த மர்ம பூசணிக்காயை அகற்றி விடுகிறார். மனிதர்களின் பேராசை பலவகை மரணங்களை உருவாக்கலாம். வாழ்க்கையில் எதையும் அளவுக்கு மீறி விரும்பினால் அது வாழ்க்கையே அழிந்துவிடும் என்பதே இந்த கதையின் பயனுள்ள பாடம்.